பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 9வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 12 வரை. இதுல இந்த பகுதியில நாம இதுக்கு முந்தினதுல வந்து தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிச்சு, அதோடைய விளக்கமும் சொல்லப்பட்டது. ஆனா அதை வந்து இப்போதைக்கு சொல்லாதீங்கன்னு வேற விளக்கத்தை சொல்லப்பட்டிருந்தது. அதனால அமைதியா இருந்தாரு. ஆனாலும் அவர் மனசுல ஒரு கலக்கம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முந்தின அதிகாரத்துல பார்த்தோம். இந்த அதிகாரத்தின் முதல் இதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆட்டுக்கடா வந்து ஃபர்ஸ்ட் வந்தது இல்லையா, அது வந்து கல்தேயருடைய தேசத்தில் உள்ள மேதியரும் பெர்ஷியரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து அந்த காலம் வந்து வர மேதியா தேசத்துல அங்க உள்ள கல்தேயா தேசத்துல உள்ள மேதியர் அவங்களுடைய பரம்பரையில வந்து அகாஸ்வேரு ராஜாவோட மகன் தரியு அவருடைய காலம். அப்பையும் வந்து நம்ம தானியேல் தீர்க்கதரிசி தான் வந்து அங்க ஒரு அதிபதியாக தான், அவருக்கு ஒரு சிறந்த இடம் கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. அவர் அங்கே இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் தரியு ராஜா அரசாட்சி செய்த 1ஆம் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த இதோட முடிவு இதெல்லாம் வந்து இந்த கால கொடூரங்கள்லாம் வந்து எப்போ நடக்கணும், கொஞ்சம் நாள் கழிச்சு நடக்கும்னு சொன்னாங்க இல்லையா. இவர் தானியேல் தீர்க்கதரிசி இது ஒரு புஸ்தகத்தை எரேமியான் புஸ்தகத்துல வந்து கர்த்தர் வந்து இது 70 வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு எழுதி வச்சுக்கதான் எடுத்து வாசிச்சிருக்காரு. அப்போ வந்து அதை எடுத்து பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப கவலை. அதாவது இப்போ வந்து இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, யூதர்கள் அவங்க வந்து எப்படி எதனால இஸ்ரவேல் மக்கள் வந்து எதனால இப்போ கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லா இடத்துலையும் சிதறி போய் எந்த அவங்களுக்குன்னு ஒரு தேசம் இல்லாமல் அவங்க ஒரு தானியேலும் இஸ்ரவேல் தேசத்துலேருந்து இது பண்ணி முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அவங்க வந்து யூதேய தேசத்தில் வந்து இருந்த மக்களில் அரெஸ்ட் பண்ணி வரப்பட்ட ஒரு இளைஞர்களில் தான் ஒரு குரூப்பில் தான் இவர் தானியேல் இருந்தார். அதனால் அது மாதிரி அந்த தேசம் வந்து கல்தேயர், மேதியர், பெர்ஷியர் இவங்களோட அதிகாரத்துக்கு கீழே வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது வந்து இவங்க யூதர்களும் வந்து அழிக்கப்பட்டது. அவங்க தேசம் வந்து இஸ்ரேல் தேசம் வந்து அழிக்கப்பட்டதுக்கு வந்து முக்கியமான காரணம் யாருன்னா அந்த தேசத்து மக்கள் தான். அவங்க செய்த பாவங்கள் அவங்களெல்லாம் வந்து அப்படின்றதான் குறிப்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த 70 வருஷம் அப்படின்னோன்னா அந்த ஏற்கனவே 70 வருஷம் தாண்டிடுச்சு. ஸோ இவர் வந்து நம்ம ப்ரே பண்ணுவோம்.